தூத்துக்குடி வெள்ள பாதிப்பு குறித்து ஆய்வுக்கு வந்த மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் கோரப்பள்ளம் பகுதியில் ஆய்வு மேற்கொண்டு பாதிப்பு குறித்து அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். அதிகாரி ஒருவர் மத்திய அமைச்சரிடம் உடைப்புக்கான காரணம் குறித்து கூறிய போது கரை வலுவிழந்து இருந்ததால் உடைப்பு ஏற்பட்டதா என அதிகாரிகளை பார்த்து கேட்ட மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் என்னிடம் விளக்கமளிக்க வேண்டாம், அறிக்கையாக வழங்குமாறு உத்தரவிட்டார். அந்த 1 feet வந்து நம்ம ரெயின் பெல்ட்ஸ்ல எந்த இடத்துல வீக்கா சரிஞ்சு போனதோ அந்த இடத்துல ஸ்பில் ஆயிடும். ஸோ உடனே அது பிரிட்ஜ் டேக்கிங் டு பிரிட்ஜ் ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல வெயிட் ஆயிடும். So that breach has an inherent weakness. அது என்ன? அப்போது கூட்டத்தில் இருந்த பொதுமக்களில் ஒருவர் குளங்கள் தூர்வார வேண்டும் என மத்திய அமைச்சரிடம் கூறிய போது எப்போது கடைசியாக தூர்வாரப்பட்டது என கேட்க அவரோ அதற்கு நான் பிறந்ததிலிருந்தே தூர்வாரவில்லை என்றார். அவரை தொடர்ந்து பேசிய மற்றொரு நபர் உடைப்புக்கான காரணங்களை தெளிவாக விளக்கிக் கொண்டிருந்த போது இதுதான் தான் அதிகாரிகளிடம் கேட்ட கேள்விக்கான பதில் என நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார். வேக்காடு பூராமே எல்லாமே தூர் வாரே இல்லை இந்த பாருங்க. நான் சின்ன பிள்ளைல இருந்து இந்த குளம் வாரல. இந்த பாருங்க 15,000 கண்ணாடி எப்படி ஒரு 6 மணி நேரத்தில் எப்படி வெளியே எவ்வளோ பண்ண முடியாது. போட்டு கரெக்டாக செட் ஆகலை. அப்போ அதில் தண்ணி அழுத்தம் கொடுக்க அது பிள்ளைங்க அந்த போட்ஸ் தான் போச்சு. ஏரல் தாமிரபரணி ஆற்றின் அருகே சாலையில் ஏற்பட்ட உடைப்பை ஆய்வு செய்த போது அப்பகுதி மீனவர்கள் அளித்த புகார் தொடர்பாக மாவட்ட ஆட்சியர் லட்சுமிபதியிடம் விளக்கம் கேட்க அவரை தேடினார் மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன். ஆனால் ஆட்சியர் லட்சுமிபதி அங்கே இல்லாத நிலையில் அவர் எங்கே இருக்கிறார், இந்த பக்கம் இருப்பாரா, நானே அவரிடம் செல்கிறேன் என கேட்டுக்கொண்டே மாவட்ட ஆட்சியரை தேடி 300 மீட்டர் தொலைவுக்கு நடந்து சென்றார். கலெக்டர் இந்த பக்கம் இருக்காரா அந்த பக்கம் இருக்காரா? இந்த பக்கம் இருக்காரா? If it's this side I'll go that side. Else I'll go behind. Where is he? இதனைத் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு சென்ற மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அங்கு வெள்ள பாதிப்பு குறித்து வைக்கப்பட்டிருந்த புகைப்படங்களை பார்வையிட்டார். பின்னர் மாடிப்படி ஏறி அலுவலகத்திற்கு சென்ற அவரிடம் திமுக எம்பி கனிமொழி அவரது கால்வலி குறித்து விசாரிக்க மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கனிமொழியிடம் அது தொடர்பாக விளக்கம் அளித்தார். இதனைத் தொடர்ந்து ஸ்ரீவைகுண்டத்தில் உள்ள நவ திருப்பதி தலமான கள்ளர்பிரான் கோவிலில் வெள்ள பாதிப்பை பார்வையிட்ட மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அங்கு சுவாமி தரிசனம் செய்தார். பெருமாள் ஊர்வலம் வரும் பாதையை சரி செய்து கொடுக்க வேண்டும் என பக்தர் ஒருவர் கூறிய போது பாஜக எம்எல்ஏ நயினார் நாகேந்திரன் அந்த பக்தரிடம் எவ்வளவு செலவாகும் என்று கேட்டார். அதற்கு நிர்மலா சீதாராமன், நீங்கள் ஏன் செலவு செய்கிறீர்கள், அந்த மாதிரி தெருவை சரி செய்யலாம், அறநிலையத்துறைக்கு கஷ்டம் இருக்காது, நீங்களும் ரொம்ப பெருமையா CSR ஏற்பாடு செய்வீங்க, அறநிலையத்துறையிடம் உள்ள பணத்தை வைத்து சரி செய்து கொள்வார்கள் என்றார். அப்போது அங்கிருந்த ஒருவர் நான் 30,000 ரூபாய் தருகிறேன் என கூறிய போது இருப்பா தம்பி, உண்டியல் நீ போடாதே, எங்க கொடுக்கணுமோ கொடுத்துக்க என்றார். அப்போது அதிகாரிகள் செய்து விடுவதாக அவரிடம் கூற மத்திய அமைச்சரோ நான் கிண்டலும் கேலியுமாக சொல்கிறேன் என லைட்டாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் என்றார். அந்த மாதிரி தெருவை ரிப்பேர் பண்றதுக்குலாம் உங்களுக்கு ஒன்றும் கஷ்டம் இருக்காது. நீங்க அதை பத்தி யோசிக்காதீங்க. நடந்துரும் இல்ல நீங்க என்ன நீங்க கேட்கிற விதத்துல அவங்க சொல்லுவாங்க இல்லைங்க பணம் நீங்களும் ரொம்ப பெருமையா CSR ஏற்பாடு பண்றேன். நோவே even I can able to give 30,000 rupees. இருப்பா தம்பி, நீ ஏன் உண்டியல்ல போடாத, எங்க கொடுக்கணுமோ கொடுத்துக்க. இவங்க கிட்ட இருக்கிற பணத்தை வச்சு சரியா கட்டுக்கோ. நான் ரொம்ப கிண்டலும் கேலியுமா பேசுறேன்னு லைட் எடுத்துக்காதீங்க. உங்களை வேற எதுவும் கேட்கல. பெருமாள் ஊர்வலம் வரக்கூடிய அந்த பாதையை சரி பண்ணி கொடுக்கான்னு அவங்களே கேட்கறாங்க. இவங்களும் அதே தான் சொல்றாங்க, அதே பாதை தான். நீங்களும் நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க. வெள்ள நிவாரண பகுதிகளில் ஆய்வை முடித்துக் கொண்டு நிர்மலா சீதாராமன் அங்கிருந்து புறப்பட்டு சென்றார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.